தெய்வத்தின் குரல் வேதம் பிரம்மசூத்திரம். ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்ற 3 உண்டு என்று சொன்னேன். இப்போது நம் தேசத்தில் இருக்கப்பட்ட சங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீகண்டர், சைவ சம்பிரதாய ஆச்சாரியர் முதலானியவர்களின் சித்தாந்தங்களுக்கெல்லாம் வேதாந்த மதங்கள் என்றே பொதுப்பெயர். இந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே உபனிஷத்துக்களில் தங்கள் கொள்கையைத்தான் சொல்லியிருக்கிறது என்று அர்த்தம் காட்டுகிறார்கள். உபனிஷத்துக்களில் 10 முக்கியமாக எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு தங்கள் சித்தாந்த பிரகாரம் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் வேதாந்த மதத்திற்கு சூத்திரத்தின் ஸ்தானத்தில் உபனிஷத்துக்களையே சொல்ல வேண்டும். வாஸ்தவமாக உபனிஷத்துக்கள் சூத்திர ரூபத்தில் இல்லை. சூத்திரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப சுருக்கமாக தத்துவங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். மினிமம் அதமபட்சமான வார்த்தைகளில் சொல்லிக்கொண்டு போகிறதை அப்காரிசம் என்பதைத்தான் சூத்திரம் என்பது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் வேதாந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதார நூலாக, பேசிக் டெக்ஸ்டாக ஒரு அசல் சூத்திர புஸ்தகம் இருக்கிறது. அதுதான் பிரம்மசூத்திரம் என்பது. பிரம்மசூத்திரத்திற்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஒட்டியும் பாஷ்யம் உண்டு. இந்த பிரம்மசூத்திரம் என்பது என்னவென்றால், உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கிற தத்துவங்களின் சாரத்தை எத்தனை சுருக்கமாக சூத்திர ரூபத்தில் வியாச மகரிஷி எடுத்துச் சொல்லியிருப்பதுதான். பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் இருந்ததால் வியாசருக்கு பாதநாராயணர் என்று ஓர் பெயர் உண்டு. அதனால் இதற்கு பாதநாராயண சூத்திரம் என்று பெயரும் இருக்கிறது. ஜீவன் யார், அவன் வாழ்கிற ஜகத் என்பது என்ன, இதற்கெல்லாம் காரணமான சத்திய தத்துவம் என்ன என்கிற 3 விஷயங்களை முக்கியமாக விசாரிக்கும் வேதாந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதார நூலாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது. ஆனால் அதுவும் வியாசரின் சொந்த அபிப்பிராயங்களை சொல்வதல்ல. ஏற்கனவே இருந்த வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத்துக்களின் அர்த்தத்தை விசாரித்து வியாசர் பண்ணினதுதான். வேதத்தின் பிற்பகுதியில் வரும் உபனிஷத்தை ஆராய்வதால் உத்தரமீமாம்சை என்று அதற்கு பேர். அதில் 500 சொச்சம் 555 சூத்திரங்கள் இருக்கின்றன. அந்த புஸ்தகம் 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் 4 பாகங்களாக இருக்கிறது. மொத்தம் எல்லாவற்றிலும் சேர்த்து அதிகரணம் என்கிற சுமார் 191 செக்ஷன்கள் இருக்கின்றன. சந்நியாச லட்சியத்தை முடிவாக சொல்வதால் பிக்ஷு சூத்திரம் என்றும், சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவை பற்றி விசாரிப்பதால் சாரீரகம் என்றும் பிரம்மசூத்திரத்திற்கு பெயர்கள் உண்டு. சூத்திரம் என்றால் கயிறு என்று ஓர் அர்த்தம். மங்கள் சூத்திரம் என்று தாலி கயிற்றை சொல்கிறோம் அல்லவா? இந்த அர்த்தத்தை வைத்து ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் சிலேடையாக சொல்கிறார். வேதாந்த வாக்கிய குசும கிரதனாத சூத்ராணாம் வேதம் என்ற விருட்சத்தில் பூத்த உபனிஷத் புஷ்பங்கள் உதிரியாக இருந்தால் நாம் எப்படி அதை மாலையாக போட்டுக்கொள்ள முடியும்? அதற்காக உபனிஷத் புஷ்பங்களை எல்லாம் ஒன்றாக தொடுத்து தருகிற கயிறாக இந்த பிரம்மசூத்திரம் இருக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார். இன்றைக்கு இந்து மதம் என்ற பெயரில் உள்ள எல்லா சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் ஆதாரமான சூத்திரம் பிரம்மசூத்திரம் என்றால், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆதாரமாக இருப்பது உபனிஷத்துக்கள் தான். இதனால்தான் வைதிக மதங்களை எல்லாமே ஔபனிஷத மதங்கள் என்று சொல்கிற வழக்கமும் இருக்கிறது. வேதாந்தா என்ற மேல்நாட்டு அறிவாளிகள் கொண்டாடுவது உபனிஷத்துக்களைத்தான். இகலோகத்தின் அல்ப விஷயங்களை விட்டு கொஞ்சம் வைராக்கியமாக ஞானமாக யாராவது ஏதாவது சொன்னாலும் என்னடா வேதாந்தம் பேசுகிறாய் என்றுதான் பொது வழக்கில் கேட்கிறோம். அப்படியாக ஞானத்தை பூரணமாக வைத்து இந்த உபனிஷத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேதத்தின் முடிவு என்கிற மாதிரியே வேதத்தை ஒரு புருஷனாக சொன்னால் அந்த வேத புருஷனுக்கு சிரசாக இருப்பது உபனிஷத்துக்களே என்ற அர்த்தத்தில் அதற்கு ஸ்ருதி சிரஸ் என்றும் பெயர் இருக்கிறது. ஸ்ருதி முடி என்றும் மறைமுடி என்றும் தமிழில் பெயர் இருக்கிறது. வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? வேதத்தின் கர்மகாண்டத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதாக இருக்கிறது. அதே வேதத்தின் ஞானகாண்டமான உபனிஷத்து கர்மகாண்டத்தில் தேவதைகளை உபாசிக்கச் சொல்லி அதற்கு ஏற்பட்ட வழிபாட்டு முறைகளை கொடுத்துவிட்டு, இங்கே உபனிஷத்தில் அதே வேதம்
தேவ பூஜை பண்ணுகிறவன் அசடு, அவன் பசுவுக்கு சமானம் என்று கேலி பண்ணுகிறது. இது இப்படி ரொம்பவும் விசித்திரமாக இருக்கிறது. ஒரே விதத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு முழுக்க மாறாக அதன் முடிவு இருக்கிறது. ஒரு பக்கம் கர்மமயமாகவும் இன்னொரு பக்கம் ஞானமயமாகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த வித்தியாசத்தினால் வேதம் என்றாலே கர்மகாண்டம் என்றும் வேதாந்தம் என்றால் ஞானகாண்டமான உபனிஷத் என்றும் பிரித்து அர்த்தம் பண்ணிக் கொள்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறது. வேதாந்தத்தைத்தான் கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். அவரே அதே கீதையில் கர்மகாண்டமான வேதத்தை திட்டு திட்டு என்று திட்டுகிறார். புத்தரும் மகாவீரரும் தான் முதலில் வேதத்தை திட்டினார்கள் என்று பொதுவில் சொல்கிறார்கள். இது சரியில்லை. சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மான் இவர்களுக்கு முந்தியே வேதத்தை நன்றாக வைத்திருக்கிறார். ஓரிடத்தில் வேதமெல்லாம் சத்வ ரஜோ தமஸ் குண சம்பந்தமானதுதான். இந்த முக்குணங்களையும் கடந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று அர்ஜுனனிடத்தில் சொல்கிறார். காமாத்மாக்களாக ஸ்வர்க்கத்தில் ஆசை வைத்து போகத்தையும் ஐஸ்வர்யத்தையுமை நினைத்து கொண்டு இந்த வேத கர்மடர்கள் மறுபடி ஜனனம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சமாதியில் உண்டாகிற நிச்சயமான புத்தி ஏற்படாது என்றெல்லாம் நிந்திக்கிறார். இன்னொரிடத்தில் வேத யக்ஞ அத்தியனங்களால் நான் அடையத்தக்கவனில்லை என்கிறார். வேதம்தான் சகல தர்மத்திற்கும் மூலம் என்று இத்தனை நேரம் நான் நீள நெடுக அளந்துவிட்டு இப்போது இப்படி சொன்னால் முரணாக இருக்கும். தீர விசாரித்து பார்த்தால் இதிலே முரணாக ஒன்றும் இல்லை என்று தெரியும். சாதாரணமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் முக்குணங்களையும் கடந்து மனசை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி தியானம் பண்ணுவது, உபனிஷத்தில் சொல்கிற ஆத்மாவின் சத்திய நிலையை தெரிந்து கொள்வது என்றால் துளி கூட முடியாமல் தானே இருக்கிறது. அந்த நிலையில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வேத கர்மானுஷ்டானங்கள் யாவும் இருக்கின்றன. லோகம் என்பது நிஜம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரையில் இதிலே நாம் க்ஷேமமாக இருப்பதற்கான தேவதைகளை உபாசிக்கிறோம். லோகம் நிஜம் என்று நினைப்பதால் அந்த லோகத்திற்கும் தேவர்களால் க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறோம். இந்த லோக மாதிரியே தேவலோகம் நிஜம், தேவதைகளும் நிஜம் என்று வைத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணி அவர்களிடத்திலிருந்து பிரத்யோபகாரமாக பல நன்மைகளை பெறுகிறோம். இந்த லோகத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே தேவலோகத்துக்கும் போய் ஸ்வர்கபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் இதோடேயே நின்றுவிட்டால் முக்கியமான லட்சியத்தை கோட்டை விட்டதாக அல்லவா ஆகிவிடுகிறது. வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாவை சாஸ்வதமாக சேர்ந்திருப்பது தானே லட்சியம். அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அது அசட்டுத்தனம்தானே. நாம் இருக்கிற நிலையிலே லோகத்தை பொய் என்று நினைத்து கொள்ள முடியவில்லை என்பதால் சரி மெய்யென்றுதான் வைத்துக்கொள் என்று சொல்லி லோகசேமத்துக்கான கர்மாக்களை வேதம் கொடுத்திருக்கிறது. நாம் உள்ள நிலையில் அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக உபாசிக்க முடியவில்லை என்பதால் அநேகம் தேவதைகளின் உபாசனைகளை அது கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்படி கர்மாவும் உபாசனையும் பண்ணும் போதே லோகமெல்லாம் அடிபட்டு போய் கர்மாவும் நின்று விடுகிற ஞான நிலை நமக்கு வர வேண்டும். பல தேவதைகளை உபாசிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவுக்கு அந்நியமாக நாம் என்றே ஒன்று இல்லை என்கின்ற கரைகிற நிலை வர வேண்டும். அதற்கு ஆரம்பப்படிகளாக சித்த சுத்தியும் மனசின் ஐகாரியமும் ஒருமுனைப்பாடும் ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும் உபாசனைகளையும் வேதம் கொடுத்திருக்கிறது என்ற அறிவோடு பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமே லௌகிகமான சேமத்தை உண்டாக்கி கொள்வது, தேவதைகளிடம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி யஜ்ஞம் கொடுத்து நன்மை பெறுவது என்று இதோடேயே நிறுத்தி கொண்டால் சத்திய சாட்சாத்காரம் கிடைக்கவே கிடைக்காது. தேவலோகத்துக்கு போனாலும் ஆத்மசுகம் என்ற சத்திய சாட்சாத்கார ஆனந்தம் அதில் கிடைக்காது. மேலும் தேவலோக வாசமும் நம் புண்ணியம் தீர்ந்தவுடன் முடிந்து நாம் மறுபடி பூலோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதற்காக திரும்பித்தானாக வேண்டும். ஒரு அளவுக்கு நாம் இப்போதைய மனப்பான்மைக்கு விட்டு கொடுத்து நம்மை இன்றுள்ள நிலையிலிருந்தே சிறுக சிறுக பக்குவப்படுத்தவுமே கர்மாவும் உபாதனையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இதோடையே நின்று விடுவான், மேலே போக மாட்டேன் என்றால் அது தப்பு. முதலில் வேத கர்மானுஷ்டானங்களை பண்ண மாட்டேன் என்றதும் தப்பு. அப்புறம் அதை ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதும் தப்பு. இந்த காலத்தில் எல்லோருமே முதலிலேயே யஜ்ஞமாவது அத்தியனமாவது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நேரே உபனிஷத்துக்கு போகிறோம் என்கிறார்கள்.
இதனால் புத்திபூர்வமாக உபனிஷத்தை பற்றி நிறைய பேசுகிற சித்திதான் வந்திருக்கிறதே தவிர அனுபவத்தில் சாந்தர்களாக வைராக்கியசாலிகளுக்கு ஆத்ம ஞானிகளாக யாரும் வரக்காணும். ஆரம்ப காலத்திலேயே அதற்கான சாதனைகளான கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டதன் கோளாறுதான் இதற்கு காரணம். இது ஒருவித தப்பு என்றால், ஞானத்துக்கே வரமாட்டேன் என்று கர்மடர்களாகவே நின்று விடுவது இன்னொரு விதத்தில் தப்பாக இருக்கிறது. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் என்று ஒவ்வொன்றாக படித்துத்தான் பிஏவுக்கு போக வேண்டும். எடுத்தவுடனேயே பிஏ போவேன் என்றால் தப்பு. ஆரம்ப கிளாஸ்களிலேயே ஃபெயிலாகி கொண்டு அப்படியே இருப்பேன், மேல் கிளாஸுக்கு போக மாட்டேன் என்றால் அதுவும் தப்பு. ஆதிகாலத்தில் பிந்திய கோஷ்டி நிறைய இருந்தது. இப்போது முன்னால் சொன்ன மாதிரியானவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். கிருஷ்ண பகவான் காலத்தில் கர்மானுஷ்டானத்தை விட்டு ஞானத்துக்கு வராதவர்கள் அதிகம் பேர் இருந்தார்கள். அவர்களைத்தான் அவர் திட்டினார். வேதத்தை அவர் திட்டியதாக தோன்றுவதெல்லாம் வாஸ்தவத்தில் வேத தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேத கர்மாவோடு நின்று விட்டவர்களை குறித்து அவர் திட்டியதுதான். உள்ளபடி வேதத்தை அவர் ஒரு நாளும் திட்டமாட்டார். வேதங்களை ரட்சித்து கொடுப்பதற்காகத்தானே அவர் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணினது. அவருடைய காலத்தை ஒட்டி கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களை திட்டினார். இப்போது அவர் புதிதாக கீதை சொன்னால் இன்றைக்கு வேத கர்மாவை வேண்டாம் என்று நேராக உபனிஷத்துக்கு போகிறவர்களைத்தான் திட்டியிருப்பார். கீதையிலே கர்மடர்களை திட்டுவதை விட இன்னும் கடுமையாக திட்டியிருப்பார் என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் அதைவிட இதுதான் பெரிய தப்பு. முதல் கிளாஸ், இரண்டாம் கிளாஸ் எப்படியும் படித்துதான் ஆக வேண்டும். அவனுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்து மேல் கிளாஸுக்கு படித்து தள்ளிவிடலாம். ஆனால் முதலிலேயே பிஏ போகிறேன் என்பவன் ஒரு வழிக்கும் வரவில்லை. அவனை ஒரு வழிக்கும் கொண்டு போறவும் முடியாது. ஆரம்ப கிளாஸில் படிக்கிறவன் கொஞ்சமாவது விஷயம் தெரிந்து கொள்கிறான். இவனோ ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் முரண்பாடே இல்லை. வேதத்துக்கு பக்குவப்படுவதற்காகவே வேதம் கர்மகாண்டம் இருக்கிறது. அது லோக சம்பந்தமானதுதான், பல தேவதைகளின் சம்பந்தமானதுதான். ஆனாலும் லோகத்தை விட்டு தேவதையும் உபாசனையும் வேறில்லை என்று குணம் கடந்த நிலைக்கு போவதற்கு பூர்வாங்கமாகவே அது அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தால் அது தானாக ஞானகாண்டத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஸ்வய நன்மை மட்டுமில்லாமல் லோகத்தில் உள்ள சமஸ்த பிராணிகளுக்கும் வேத சப்தமும் யஜ்ஞமும் க்ஷேமம் கொடுப்பதாயிற்றே. இவன் லோகம் பொய் என்று ஞானியாக போய்விட்டால் லோக க்ஷேமம் என்ன ஆவது? இப்படி தோன்றுகிறது. இவனுக்கு லோகம் பொய்யாக போய்விட்டாலும் நமக்கு அது நிஜம் மாதிரி தானே இருந்து கொண்டு உபத்திரப்படுத்துகிறது. இந்த உபத்திரவம் தீர்வதற்கு யஜ்ஞம் மாதிரியான அனுஷ்டானம் எதுவும் ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது. ஆனால் ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியை பார்த்தால் அவன் யஜ்ஞம் என்ற ஒன்று பண்ணித்தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே இல்லை. அவன் வாழ்க்கைக்கு முழுக்கவே யஜ்ஞமாகத்தான் இருக்கிறது. அவன் லோகத்தை அடியோடு பொய் என்று நினைத்தாலும் அது, அல்லது இந்த லோகம் பகவானின் லீலை என்று நினைத்தாலும் சரி, அவன் மூலமாக இந்த லோகத்துக்கு பகவானின் அனுகிரகம் ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஞானிகளிடம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போவதற்கு காரணம் என்ன? அவர் ஜனங்களை விட்டு போனாலும் கூட இவர்கள் போய் அவர்களுடைய காலில் விடுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்கிற அனுகிரகம்தான் காரணம். அவர்கள் உத்தேசித்து செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் மூலமாக ஈஸ்வரானுகிரகம் லோகத்துக்கு பாய்கிறது. அவர்களது சந்நிதியிலேயே ஜனங்களுக்கு ஒரு தாப சாந்தி கிடைக்கிறது. லோக ரீதியாக வேண்டுமானால் கூட வேண்டுதல் கூட நிறைவேறுகின்றன. தனக்கு அந்நியமாக தேவதை இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானியே தேவதைகளுக்கெல்லாம் மேலே பெரிய அனுகிரகத்தை பண்ணிவிடுகிறான். அதனால் அவன் யஜ்ஞம் செய்யவில்லையே, லோகக்ஷேமத்திற்கு எதுவும் செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு. பிற்காலத்திய வேதாந்த மதத்தை வேத கர்மானுஷ்டான காலத்திலிருந்து பிரித்து இந்த இந்துக்களுக்கு தனி மனுஷியனின் மோட்சம் தான் முக்கிய லோகம், க்ஷேமத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை, தியானம் யோகம் சமாதி எல்லாம் இண்டிவிஜுவல் சால்வேஷனையே தான் மையமாக கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்து நபி புத்தர் மாதிரி அன்பு, சகோதரத்துவம், பிரதர்ஹுட் இவற்றை சொல்லி கான்ஷியஸ்னஸ், சமூக உணர்வை இந்து மதம் வளர்க்கவில்லை என்கிறார்கள். ஆனால்
இந்த மதத்தை சரியாக புரிந்து கொண்டால் வேத மதம் வேதாந்த மதம் என்று பிரிப்பதே முழுக்க பிசகு. கடைசியில் சந்நியாசிரமத்தில் எவன் வேதாந்தியாக ஞான விசாரம் பண்ணி இண்டிவிஜுவல் சால்வேஷன் அடைகிறானோ அவனேதான் அதற்கு முந்திய ஆசிரமங்களில் அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணும் வைதிகனாக இருந்து கொண்டு இவற்றால் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான். அப்படி பண்ணியதேதான் இவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்து தன்னுடைய சொந்த சேமத்துக்கு நேர்வழியான வேதாந்தத்தில் சேர்க்கிறது. அதிலே சித்தி அடைந்து ஞானியான பிறகும் இவன் காரியம் என்று பண்ணாமல் தன் சந்நிதியான விசேஷத்திலேயே லோகானுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். தனி மனுஷ்யனின் விமோச்சனம், சமூக க்ஷேமம் என்ற இரண்டில் எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய கேள்வியை இங்கே நான் ஆராயவில்லை. அது தனி விஷயம். சமூகம் க்ஷேமம் அடைவதும் அடையாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் பரமாத்ம தத்துவத்தை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற ஞானியாகாவிட்டால் அந்த மதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த ஞான நிலைக்கு வருவதற்காகத்தான் அத்தனை கர்மாவும் உபாசனையும் வைத்திருக்கிறது. வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி போய்விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவேதான் 100,000 வித்தியாசமுள்ள வர்ணாசிரம தர்மங்கள், இன்னின்னார் இன்னின்ன பண்ணலாம் என்ற அதிகார பேதங்கள் எல்லாம் பூர்வாங்கமாக வைத்திருக்கிறது. வெறும் கர்மாவோடு வித்தியாசத்தோடு நின்றுவிட்டால் தப்பு. கர்மாவை சொல்கிற வேத பாகம்தான் அர்த்தமுள்ளது, ஞானத்தை சொல்கிற பாகம் அர்த்தமில்லாதது என்று சொன்ன பூர்வ மீமாம்சர்களை திட்டுகிற உத்தேசத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தையே திட்டுகிற மாதிரி பேசுகிறார். அவர் வாஸ்தவத்தில் திட்டினது வேதவாதா ரதா என்று அவரே சொல்கிறபடி வேதத்தை பற்றி வெறும் வாய் சவடாலில் அர்த்தம் பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டு விட்டு அதன் லட்சியமான அனுபவ ஞானத்தை எத்தனம் பண்ணாதவர்களை திட்டினதுதான். முதலில் கர்மா வேண்டும், அதாவது வேதம் சொன்னபடி காரிய ரூபத்தில் கடமைகளை பண்ண வேண்டும். ஆனாலும் கர்மா இல்லாமல் போகிற பெரிய ஆத்மானுபூதி நிலைக்கு போவதற்கே இது ஆரம்பப்படி என்று தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். இதே மாதிரி முதலில் தேவதா உபாசனை வேண்டத்தான் வேண்டும். ஆனாலும் உபாசிக்கப்படும் தேவதையும் உபாசகனான தானும் வேறில்லை என்று ஆகிறது. ஆரம்ப சாதனமாகவே உபாசிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வித்தியாசங்களை பார்க்கத்தான் வேண்டும். லோக வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் நமக்குள் காரியங்களை பல தினுசாக பிரித்து கொண்டு அந்தந்த காரியத்தையும் சுத்தமாக பண்ணுவதற்கு என்ன தனிப்பட்ட ஆச்சார அனுஷ்டானாதிகள் உதவி செய்யுமோ அப்படி பிரிந்துதான் அவரவருக்கான தர்ம காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டும். ஆனாலும் இதுவும் கடைசியில் சகல வித்தியாசமும் போய் எல்லாரும் தானே என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ற அடிப்படை உணர்ச்சி இருக்க வேண்டும். வேத அத்தியனம் வேத கர்மானுஷ்டானம் எல்லாம் அந்த வேதமே அவசியமில்லாமல் போய்விடுகிற அகண்டமான மகா அனுபவத்துக்குத்தான் வழி என்று வைத்துக்கொண்டு அவற்றை அபியாசம் பண்ண வேண்டும். புஷ்பம் இருந்தால்தான் பிறகு பழம் உண்டாகும். புஷ்பம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அது காய்ந்து போய் விழுந்தால்தான் பழம் உண்டாகும். பூவே இல்லாமல் காய்க்க வேண்டும் என்று இந்த நாளில் வைதிகானுஷ்டானமே இல்லாமல் வேதாந்தத்துக்கு போகிறவர்களை நினைத்தால் அது யதார்த்தத்துக்கு சரியாக வராது. இதனால் பூவோடையே நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து வேதாந்த ஞானத்திற்கு எத்தனம் செய்யாமல் கர்மடர்களாக நின்றுவிட்டால் அதுவும் தப்புதான். எதிலும் சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் வேண்டும். கீதையில் சொன்ன மாதிரியே பிரகதாரண்ய உபனிஷத்தில் எவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில் வேதம் அத்தனையும் வேதமில்லாமல் போய்விடும். தேவர்கள் யாவரும் தேவரல்லாமல் போய்விடுவார்கள். பிராமணர்கள் பிராமணர் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். சண்டாளன் இல்லாதவன் ஆகிவிடுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்ருதி என்ற வேதத்தை சொல்கிற போது அதில் பிராமணமும் ஆரண்யகமும் அடக்கம்தான். கீதை ஸ்ருதி இல்லை, அது ஸ்மிருதியை சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம். ஸ்மிருதிகளை பற்றி பிறகு 14 வித்தியைகளில் ஒன்றான தர்மசாஸ்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன். வேத கர்மாவும் உபாசனையும் ஞானத்தில் கொண்டு போய் விடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் என்கின்ற 3 பிராமணங்களில் புராணத்திலும் அநேக இடங்களில் வெறும் கர்மானுஷ்டானத்தோடு நின்று விடுவதை கண்டித்திருக்கிறது.
தாருகாவனத்தில் ரிஷிகள் கர்ம மார்க்கமே சகலமும் என்று தங்களுடைய யஜ்ஞோபசனைகளையே கர்வப்பட்டு கொண்டிருந்த போது பரமேஸ்வரன் அவர்களுடைய அகங்காரத்தை அழித்த கதையை சைவமான புராணங்கள் சொல்கின்றன. பாகவதத்திலும் இப்படியே யஜ்ஞபத்னிகளின் உபாக்கியானத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்த அந்த பிராமணன் ஸ்திரீகளுக்குத்தான் யஜ்ஞபுருஷனான மகாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தது என்றும் அவர்களுடைய புருஷர்களான கர்மாக்காரர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாமல் பிறகு ரொம்பவும் பச்சாதாபப்பட்டார்கள் என்றும் வருகிறது. ஆனாலும் பிராமணங்களில் ஸ்ருதி பிராமணத்துக்கு பிறகுதான் ஸ்மிருதி புராண பிரமாணங்களை கொள்ள வேண்டும். கர்மா மட்டும் போதாது என்பதற்கு ஸ்ருதி பிரமாணமும் இருக்கிறது என்பதற்கு இங்கே பிரகதாரண்ய உபனிஷத்தை கோட் செய்தேன். ஆனாலும் ஸ்ருதியை கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று பிரிக்கிற போது இது கர்மகாண்டமான உபனிஷத்தில் வருவது தானே. ஞானகாண்டத்தில் ஞானத்தை சிறப்பித்து சொல்லி கர்மாலட்சியம் இல்லை என்று சொல்லி இருப்பதில் விசேஷம் ஒன்றும் இல்லையே என்று கேட்கலாம். ஆகையால் கர்மகாண்டத்திலேயே கர்மாவே எல்லாம் அதுவே லட்சியம் என்று நினைப்பதை கண்டனம் பண்ணியிருக்கிறது என்பதையும் காட்டுகிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிற பலவிதமான யஜ்ஞங்களையுமே அதன் நோக்கமறிந்து செய்வது ஸ்லாக்கியம்தான் என்று பகவான் கீதையிலே ஏவம் பகுவிதா யஜ்ஞா விதாதா பிரம்மணோ முகே என்று பாராட்டி சொல்லிவிட்டு, ஆனால் இங்கே சகலவிதமான கர்மானுஷ்டானங்களும் ஞானத்தில்தான் பூர்த்தி அடைகின்றன. சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாத்யதே என்று வேதத்தின் கர்மகாண்டத்திலேயே ஒரு அழுத்தமான திருஷ்டாந்தத்தால் சொல்லியிருக்கிறது. வெறும் கர்மானுஷ்டானங்களை மந்திரம் செய்து கொண்டு ஈஸ்வரனை எவனொருவன் உணராமல் இருக்கிறானோ அவன் நெருப்பிலே விறகை போட்டு புகையை மாத்திரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அவன் மூடன். அவன் ஆத்மஸ்வரூபத்தை ஒரு நாளும் அறிந்து கொள்ள மாட்டான் என்று ஸ்ருதியில் கர்மகாண்டத்திலேயே தைத்தரிய காண்டத்தில் வருகிறது. விறகை மூட்டினால் அதன் மேல் வெண்கல பானையை வைத்து சாதம் வடிக்க வேண்டும். அப்படி தன்னையே ஞானத்தில் பக்குவம் பண்ணிக்கொள்ள பிரயத்தனப்படாமல், பக்குவம் என்றால் சமைக்கப்படுவது என்றே அர்த்தம், நமக்குள்ளே இப்படி முழுமை பெற்று அரிசி சாதமாகிறார் போல் நன்றாக குடைந்து விடுவதையும் பக்குவம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். வெறுமே யஜ்ஞாதிகள் செய்கிறவன் வெண்கல பானையை ஏற்றாமலே அடுப்பை எரிய விடுகிறவன்தான். இப்படி வேதமே சொல்கிறது. யஜ்ஞத்திலே நெருப்பிலே ஹவிசை போடாமலே பெரிசாக அக்னியை வளர்த்து என்ன பிரயோஜனம்? புகை ஜாஸ்தியாவதுதான் பலன். இந்த மாதிரிதான் கர்ம பலனையே அவிசாக போட்டு எரிக்கிற புத்தியோடு யஜ்ஞத்தை செய்யாவிடில் அது வெறும் புகையாக போய்விடுகிறது. பிரம்மாக்னியில் ஆத்மாவை அவிசாகத் தர வேண்டும். சம்யம் என்ற புலனடக்க அக்னியில் இந்திரிய நுகர்ச்சிகளை ஹோமம் பண்ண வேண்டும். பஞ்ச பிராணன்களை ஒன்றில் ஒன்று ஹோமம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பகவான் கீதையில் சொன்ன ஸ்திதிக்கு போவதற்காகத்தான் திரவிய ரூபமான காரிய ரூபமான வைதிக யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை தெரிந்து கொள்ளாமல் எத்தனை யஜ்ஞம் செய்தாலும் ஒருவன் கொஞ்சம் கூட புத்திசாலியே இல்லை, அவனுக்கு புத்தியே இல்லை என்ற வேதமும் சொல்கிறது. அவனுடைய புத்தி எங்கே போகும்? ஹோம புகையைப் போலத்தான். அதுவும் போகிற இடமெல்லாம் கருப்பாக பண்ணி கொண்டு கடைசியில் பிசுபிசுவென்று ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். வேத கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அது கட்டுவதற்கு பதில் கட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்துவிட ஆரம்பிக்கும். நிஷ்காமியமாக பகவத் பிரீத்தியாகவே கர்மாவை பண்ண அது சித்த சுத்தியை தந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போகும். யஜ்ஞம் என்று பெயர் இதைத்தான் குறிப்பிடுகிறது. இங்கிலீஷில் இதை சாக்ரிஃபைஸ் என்று தானே சொல்கிறார்கள். யாகம் என்றால் தியாகம் என்றுதான் அர்த்தம். நம எனதில்லை, நமம எனதில்லை என்று ஒன்றை நெருப்பிலே போடுகிற தியாக சித்தம்தான் யஜ்ஞத்தின் உயர்நிலை. நெருப்பிலே போட்டதை எடுக்க முடியுமா? எடுத்தாலும் அது க்ஷணகாலத்தில் ஒரு சிதைந்து தானே போகிறது. அந்த மாதிரி அகங்கார மமகாரங்களை பஸ்பமாக்க வேண்டும். இப்படி உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான யஜ்ஞம் என்பதை அதன் பேருக்கு நேர் விரோதமாக ஸ்வர்க்க பிராப்தி முதலான சொந்த லாபங்களுக்காக அல்ப பலன்களுக்காக ஒருத்தன் பண்ணினால் அவன் முட்டாள்தானே. கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்பனவற்றுள் முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன் இல்லை. கர்மகாண்டத்திலேயே அநேக இடங்களில் கர்மாவின் லிமிட்டேஷனை சொல்லி
ஞானத்தையே விசேஷித்திருக்கிறது. ரொம்பவும் உயர்ந்த ஞான பிரதானமான தத்துவங்களைச் சொல்கிற நாசாதீய சூக்தம், புருஷ சூக்தம், திகம்பர மந்திரம் முதலானவை வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகின்றன. உபனிஷத்துக்களில் இல்லை. இதற்கு எதிர்வெட்டாக உபனிஷத்துக்களிலும் நாசிகேதாக்னி முதலான பல கர்மாக்களை சொல்லியிருக்கிறது. கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக பிரயோகிக்கிற மந்திரங்கள் தைத்தரிய உபனிஷத்தில் இருந்தே கிடைக்கின்றன. ஒன்றுக்கொன்று விரோதமானது என்றால் இப்படி இருக்குமா? ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போக வேண்டும் என்பதே தாத்பரியம். கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினால் அதுவே ஞானத்திற்கு உபாயம் என்று ஸ்மிருதியான கீதையில் சொன்னதற்கு ஆதாரம் ஸ்ருதியான உபனிஷத்தில் இருக்கிறது. தசோபனிஷத்துக்கள் என்ற பதத்தில் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிற ஈசாவாஸ்யத்தில் இதைத்தான் எடுத்தவுடனேயே உபதேசித்திருக்கிறது. 100 வருஷம் வேத கர்மாக்களை பண்ணி கொண்டிரு, ஆனாலும் ஈஸ்வரார்ப்பணம் புத்தியோடு பண்ணு, அப்போது அது உன்னை கட்டி போடாது என்கிறது. ஆகையால் உபனிஷத் என்றாலே இன்ஆக்ஷன், காரியமில்லாமல் இருப்பது, கர்மாவுக்கு விரோதமானது என்று நினைத்தால் சரியில்லை. கர்மாதான் லட்சியம் என்று நினைத்துவிடக்கூடாது. லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் சித்த சுத்திக்காகவும் தேவதைகளை உபாசித்தாலும் அதோடு நின்றுவிடக்கூடாது. ஞானத்தை அடைந்து பரமாத்மாவை தவிர தான் என்று ஒன்று இல்லை, லோகம் என்று ஒன்று இல்லை, தேவதைகள் என்று வேறு இல்லை என்கிற நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைந்தால்தான் வேதமும் வேதம் இல்லாமல் போய்விடும் என்று அந்த வேதமே சொல்கிறது. வேதம் என்பது என்ன? பரமேஸ்வரன் போட்ட சட்டம். அந்த சட்டத்தை பிரஜைகளான சகல ஜனங்களும் மதித்து நடக்க வேண்டும். ஆனால் ஞானியாகி சதா சர்வகாலமும் பரமாத்ம சத்தியத்திலேயே ஒருவன் உள்ளும் புறமும் ஊறியிருக்கிற போது அவன் வேத சட்டத்தை பார்த்து பார்த்து காரியங்களை பண்ண வேண்டும் என்பதில்லை. அதனால்தான் வேதம் வேதமில்லாமல் போகிறது என்று சொல்லியிருக்கிறது. நாமும் தான் வேதத்தை சட்டமாக மதிக்கவில்லை. நமக்கும் வேதம் வேதமாக இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் ஞானம் என்றால் என்ன என்றுதான் நமக்கு வாசனை கூட தெரியவில்லை. உபனிஷத்துக்கள் என்கிற பரவித்தையில் கொண்டு சேர்க்கிற உபாயமே கர்மகாண்டம் என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் வேதமானது, அதாவது அதன் கர்மகாண்டம் மற்ற ஹிஸ்டரி ஜாகிரபி மாதிரி அபரவித்தையாகத்தான், அதாவது லௌகிக அறிவு நூலாகத்தான் நின்றுவிடும். முண்டக உபனிஷத்தில் வேதத்தையும் அபிரவித்தியோடு சேர்த்திருப்பதற்கு இதுதான் அர்த்தம். இம்மாதிரி தற்காலிக சௌகரியத்தோடு வேதத்தின் பலனை நிறுத்தி கொண்டு விடுபவனை உபனிஷத் வெறும் பசு பிரியமானவன் என்றே சொல்லியிருக்கிறது. சகல தேவதைகளும் எதிரில் தோன்றியிருக்கின்றனவோ அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிற ஞானிக்கு அந்த தேவதைகளுக்கும் அந்நியமில்லை. பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இவன் இரண்டர கலந்து விட்ட பிறகு தேவதைகளும் கூட இவனுக்குள் இருக்கிறவர்களே. தேவதைகளை உபாசிக்கிற காலத்திலேயே இவனுக்கு இது அனுபவத்தில் வராவிட்டாலும் கூட நாம் வெளியே நமக்கு வேறாக தேவதை என்ற ஒன்றை உபாசனை பண்ணுகிறோமே, இதுவும் கூட ஆத்மாவுக்கு அந்நியமானதில்லை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெளிகாரியத்தில் பிரிந்து பிரிந்து வித்தியாசமாகத்தான் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் ஒடுங்கி போகிற ஒரே மூல தத்துவத்தில் நாம் கடைசியில் சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் எவன் ஒருவன் தேவதையை தனக்கு முழுக்க வேறானது என்று நினைத்து உபாசிக்கிறானோ அவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவன். அவன் தேவர்களுக்கு பசு மாதிரியானவன் என்று பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தம் உண்டு. மனுஷன் உள்ள 6வது அறிவு இல்லாமல் வெறும் மிருக பிராயமாக இருப்பவன் என்பது மேலெழுந்தவாரியான அர்த்தம். உள்ளர்த்தத்தை சொல்கிறேன். நாம் எதற்கு பசுவை போஷிக்கிறோம்? அது நமக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது க்ஷீரத்தை கொடுக்கிறது என்பதற்காகத்தான். நாம் அதற்கு புல்லும் வைக்கோலும் புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் போடுகிறோம். இதே மாதிரி நாம் யஜ்ஞத்தில் அவிசுகளை ஓமம் கொடுத்து தேவதைகளுக்கு பிரீதியை செய்கிறோம். இப்படி நாம் செய்வதற்கு பிரத்தியாகத்தான் அவர்கள் நமக்கு மழை, தானிய விருத்தி முதலான பல அனுகிரகங்களை செய்கிறார்கள். நாம் முன்னேயே சொன்ன மாதிரி இந்த தேவதைகள் மனுஷ்ய இனத்தை விட உயர்ந்தவர்கள். ஆனாலும் இவர்களும் நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் இல்லை. மனுஷ்ய ஜன்மா எடுத்தே ஞானியாக ஆகிவிட்ட ஒருவன் அடைகிற பிரம்மானந்தத்தில் 1/1000 பங்கு கூட தேவர்களுக்கு கிடையாது. தைத்தரிய உபனிஷத்திலும்
மனுஷ்யலோகம் ஆனந்தம், பித்ருலோகம் ஆனந்தம், தேவலோகம் ஆனந்தம், அந்தந்த தேவதைகளுக்குள்ளேயே இந்திரன் ஆனந்தம், பிரகஸ்பதியின் ஆனந்தம், பிரஜாபதியின் ஆனந்தம் என்று ஒன்றை விட ஒன்று 100 மடங்கானது என்று ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய் கடைசியில்தான் பிரம்மானந்தம் என்ற ஞானியின் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறது. ஆதலால் தேவர்களும் குறையுள்ளவர்கள்தான். அதோடு கூட எல்லா குறையையும் பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள் பாடுபடுவதும் இல்லை. தங்களுக்கு மனுஷ்யர்களால் உண்டாகிற லாபங்களை எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்கிற யஜ்ஞ முதலான உபாசனைகளை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மனுஷ்யர்கள் ஞானியாகி விடுவதும் பிடிக்கவில்லை. பிருகதாரண்ய உபனிஷத்தில் எப்படி வியக்தமாக சொல்லியிருக்கிறது, மனிதர்கள் ஆத்மாவை அறிந்து கொள்வது தேவர்களுக்கு பிரியமாக இல்லை என்று அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன? ஆத்ம ஞானியாக இருந்துவிட்டால் அவன் அப்புறம் ஒருவன் தேவர்களை திருப்திப்படுத்துகிற யஜ்ஞாதி கர்மங்களை பண்ண மாட்டான். நம்முடைய வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு ஸ்வல்ப சம்பளம் கொடுத்து வருகிறோம். வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுத்து வருகிறோம். வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும். நமது வேலைக்காரன் மேலே பரீட்சைகளில் பாஸ் பண்ணி வேறு வேலைக்கு போய் விருத்தியாக எண்ணுகிறான், பரீட்சைக்கு போகிறான். நாம் அவன் பரீட்சையில் தேர வேண்டும் என்று நினைப்போமா? மாட்டோம். தேரக்கூடாது என்று தான் நினைப்போம். தேறிவிட்டால் அவனுக்கு கௌரவம் வந்துவிடும், வேறு வேலைக்கு போய்விடுவான். அவன் போய்விட்டால் அவனைப் போல் ஸ்வல்ப சம்பளத்தில் ஒரு வேலைக்காரனும் நமக்கு கிடைக்க மாட்டான். இதை போலவே தான் இங்கேயும் இருக்கிறது. மனுஷன் ஞானியாக உயர்ந்து தங்கள் உபாசனையை விட்டு விடுவது தேவர்களுக்கு பிடித்தமில்லை. ஞானி தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் என்றால் ஞானியாக இல்லாதவன்தான் அவர்களுக்கு பிரியன் என்றாகிவிடுகிறது. ஆகையால் தேவர்களுக்கு பிரியமானவன் அஞ்ஞானி, அறியாதவன் என்றாகிறது. அதனால்தான் மூர்க்கன் என்பதற்கே தேவானாம் பிரியன், அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் என்று வியாக்கரணத்தில் இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறது. இந்த பெயருக்கு உபனிஷத் மூலமும் இருக்கிறது. சங்கர பகவத்பாதால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்றால் ஜீவாத்மாவின் கஷ்ட சுகங்கள் பரமாத்மாவுக்கும் உண்டு என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்லும்போது, நீ என்ன பெரிய அசடா இருக்கிறாயே என்ற அர்த்தத்தில் தேவானாம் பிரியனாக இருக்கிறாய் என்கிறார். இதம் தாத்வத் தேவானாம் பிரிய பிருஷ்டஸ்வ்ய, தேவர்களுக்கு பிரியமானவன் தேவானாம் பிரியன் என்று பெயரை கேட்டால் இதோ பெரிய டைட்டில் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நிஜ அர்த்தத்தை பார்த்தால் அசடு என்று இருக்கிறது. அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டுக்கள் தூண்களில் அவரை தேவானாம் பிரிய என்றே சொல்லி இருக்கிறது. அசோகர் காலத்துக்கு முந்தியே பாணினி தனது வியாக்கரண புஸ்தகத்தில் தேவானாம் பிரியன் என்றால் மூர்க்கன் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பௌத்தவதமான அசோகனை மட்டம் தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள் அவன் சாசனத்தில் போட்டு கொண்டிருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம் பண்ணி களங்கம் உண்டாக்கிவிட்டார்கள் என்று நினைப்பது தப்பு. வேத தாத்பரியம் தெரியாதவனைத்தானே நம் ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் தேவானாம் பிரியன் என்றார். அசடு என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொன்னார். ஆனால் அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆட்சேபிக்கிறவன் எப்படிப்பட்டவனானாலும் அவனுக்கு இந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவைதிக மதமான பௌத்தத்தைச் சேர்ந்த அசோக சக்கரவர்த்திக்கு தேவானாம் பிரிய என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. வைதிக மார்க்கத்தை அனுசரித்து உபனிஷத் வாயிலாக ஞானியாக ஆன ஒருவன் தேவதைகளை பிரீதி பண்ணும் யஜ்ஞத்தை விட்டுவிடுவதால் அவன் தேவர்களுக்கு பிரியமில்லாதவனாகி விடுகிறான் என்றால், பௌத்தத்திலோ யஜ்ஞம் பண்ணக்கூடாதாகையால் அவர்கள் எல்லோரையுமே தேவருக்கு பிரியமாகாதவர்களாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவைதிக பௌத்த மதத்தை விசேஷமாக ஆதரித்த அசோகனை தேவானாம் பிரிய என்று சொல்லியிருக்கிறதே ஏன் என்றால், அவன் வேதாந்தத்தின்படியான ஞானத்தை அடைந்து தேவர்களுக்கு அப்பிரியமாக ஆக மாட்டான் என்பதை மட்டும் நினைத்து இப்படி சூக்ஷ்மமாக பெயர் கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல புத்தி சாதுரியம் உள்ளவனாகவும் தேவர்களுக்கு பிரீதியாக உள்ள யஜ்ஞ கர்மாக்களை பண்ணாதவனாகவும் ஒருவன் அவைதிக பௌத்தம் போன்ற மதத்தில் இருந்தாலும் கூட அவன் வேதாந்தம் சொல்கிறபடி ஞானியாக மாட்டான் என்ற அளவில் அவனை தேவானாம் பிரியன் என்று சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கலாம். அல்லது விஷயம் தெரியாத சில்பியோ ராஜாங்க அதிகாரியோ தேவானாம் பிரியன் என்றால் நல்ல பேராக நல்ல அர்த்தமாக தெரிகிறதே என்று நினைத்து சாசனத்தில் அப்படி வெட்டியிருக்கலாம்.
தேவானாம் பிரியனாக யஜ்ஞம் பண்ணி கொண்டிருப்பவன் ஞானியாக ஆகி கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டால் நமக்கு ஒன்றும் கிட்டாதே என்று தேவதைகள் பிரதிபந்தங்கள் இடையூறுகள் செய்வார்கள். ரிஷிகள் தபசை கலைப்பதற்கு ரம்பை மேனகை முதலானவர்களை அனுப்புவார்கள் என்று புராணங்களில் பார்க்கிறோம். ஞானியாகும் வரையில் மனிதன் தேவதைகளுக்குரிய கர்மாக்களை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவர்கள் மனிதனுக்கு நல்லது பண்ணுகிறார்கள், மழை பெய்ய செய்கிறார்கள், அதற்கு அவிர்வாகம் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை போலவே மழைக்கும் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் யஜ்ஞம் செய்கிறோம். யாராவது ஒரு பிராமணர் தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுக்கிறார், அவர் எல்லோருக்கும் பிரதிநிதியாக இருந்து கொடுக்கிறார். யாராவது ஒருவர் வரி கொடுப்பதைப் போல் அவர் கொடுக்கிறார். ஆகவே ஞானியாகும் வரைக்கும் மனிதன் தேவதைகளுக்கு பிரியமான கர்மாக்களை செய்து அவர்களுக்கு பிரியமானவனாக இருக்கிறான். மாடு கறந்து பால் பெற்றுக்கொள்வது போல தேவர்கள் அவன் மூலம் லாபத்தை அடைகிறார்கள். மாடு கறப்பது இல்லையானால் அந்த மாட்டால் மனிதனுக்கு என்ன பிரயோஜனம்? அதுபோல மனிதன் பசுவைப் போல இருக்கிற வரையிலும் தேவதைகள் அவன் மேல் பிரியமாக இருப்பார்கள். பசுவாயிராமற் போனால் வெறுப்பார்கள், உபத்திரவத்தை கொடுப்பார்கள். அதாவது இரண்டு அர்த்தப்படியும் மனிதன் தேவதைகளுக்கு பசுவாக இருக்கிறான். அறிவில்லாதவன் என்ற அர்த்தத்தில் மாடு மாதிரி இருப்பதால் கறவை என்ற பசுவை நாம் ரட்சிக்கிற மாதிரி கர்மாவை நிறுத்தினவனை தேவர்கள் ரட்சிக்காமல் விட்டு விடுவதாலும் பசு மாதிரி. தேவதை தனக்கு வேறு அல்ல என்று அறிவதே ஞானம். அதற்குத்தான் வேதாந்தம் வழி சொல்லிக் கொடுக்கிறது. கர்மாவும் தேவதா உபாசனையும் கூட நின்று போய் அனைத்தும் தானாகி விடுகிற நிறைந்த நிலைக்கு வழி சொல்கிறது. அந்த வேதாந்தத்துக்கு நம் தேசத்தில் எத்தனை கௌரவம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி சொல்கிறேன். அனந்தமாக இருந்த வேதங்களில் ரிஷிகள் பிடித்து கொடுத்ததே ஓரளவுதான். ஆனாலும் கூட கலிகால அற்பசத்தர்களால் அபியசிக்க முடியாதது என்பதால் 1180 சாகைகளை பிரித்து இதில் ஒவ்வொன்றிலும் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், முடிவிலே உபனிஷத் என்று வைத்து இதில் ஒன்றையாவது ஒருத்தன் அத்தியனம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். பிற்காலத்தில் இதிலும் அநேகம் வழி கொழுந்து போய்விட்டன. பாக்கியையும் தீர்த்து கட்டி விடுகிற நிலைக்கு இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாம் புண்ணியம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது, ஒவ்வொரு சாகையிலும் ஒரு உபனிஷத் இருக்கிறது. அம்மாதிரி இப்போது பூரணமாக உள்ள சாகைகளில் இருக்கிற உபனிஷத்துக்களோடு நமது தற்போது பிரச்சாரத்தில் வேறு பல உபனிஷத்துக்களும் இருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள் எந்த சாகையைச் சேர்ந்தனவோ அந்த சாகையில் சம்ஹிதை, பிராமன் முதலிய பாகங்கள் தற்போது அத்தியனம் செய்யப்படவில்லை. அவற்றில் பலவற்றின் டெக்ஸ்ட் கூட நமக்கு அகப்படவில்லை. ஆனாலும் அவற்றை சேர்ந்த அந்த உபனிஷத்துக்கள் மட்டும் இன்று வரை அழியாமல் வந்திருக்கின்றன. உதாரணமாக ரிக்வேதத்தில் சாங்கியாயன சாகை என்பதன் சம்ஹிதா பாகம் இப்போது அத்தியனத்தில் இல்லை, அதை இழந்துவிட்டோம். ஆனாலும் அந்த சாகையின் முடிவிலே வருகிற கௌஷித்கி உபனிஷத் மட்டும் இன்றைக்கும் நம்முடைய ஜீவனோடு இருக்கிறது. ரிக்வேதத்திலே பாஷ்யகால மந்திரோபனிஷத் என்ற ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. அடையாறு லைப்ரரியில் இதன் சுவடிகள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இது எந்த சாகையின் முடிவில் வருகிறதோ அந்த பாஷ்கல சாகை என்பதன் சம்ஹிதையை பற்றியோ பிராமணத்தை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. கடோபனிஷத் என்ற கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கடசாகை என்பதை சேர்ந்தது. உபனிஷத் என்பது ஆரண்யகத்தின் கடைசியில் வருவது என்று முன்பே சொன்னேன் அல்லவா? ஆனால் இன்றைக்கு கடோபனிஷத் மிகவும் பிரசித்தமாக தசோபனிஷத்துக்களிலேயே ஒன்றாக இருந்த போதிலும் இதற்கான ஆரண்யகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதர்வ அத்தியனம் வட இந்தியாவில் சில பாகங்களில் கொஞ்சம் மூச்சை பிடித்து கொண்டிருப்பது தவிர தட்சிண தேசத்தில் அடியோடு மறந்து போய்விட்டிருக்கிறது. ஆனாலும் 10 உபனிஷத்துக்களிலே 3 பிரச்சனம், முண்டகம், மாண்டூக்கியம் அதர்வ வேதத்தை சேர்ந்தவைகளாகவே இருக்கின்றன. அதாவது கர்மாக்களுக்கு பிரதானமாக இருக்கிற சாகையின் பாகங்கள் மறைந்து போகும்படி விட்டுவிட்டாலும் தத்துவத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்று நம் தேசத்தில் இப்படி ஞான உபாயமான உபனிஷத்துக்கள் பலவற்றை விசேஷமாக காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். உபனிஷத்துக்கள் ஏகப்பட்டன இருக்கின்றன. 200 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்திலே இருந்த ஒரு யதிகள் 108 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அவருக்கு உபனிஷத் பிரம்மேந்திராள் என்றே பேர்.
ஏற்பட்டுவிட்டது. இன்னமும் அங்கே அவர்களுடைய மடம் இருக்கிறது.